பாட்டி பாட்டி ஒரு ஜமீன்தார் வீடு இருக்குதாமே, எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவாராமே, அவர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பாட்டி, எந்த ஜமீன்தார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாப்பாடு போடுறேங்கிற பேர்ல 150 பேரை கொண்டுட்டானே அந்த ஜமீன்தார் வீடா? போங்க போங்க, இப்படியே போனீங்கன்னா ஒரு கொட்டா போட்டிருக்கோம், நிறைய கும்பலா இருக்கும், அந்த வீடு தான். இன்னும் எத்தனை பேரை காவ வாங்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்ததுமே வழிப்போக்கர்கள் 4 பேரும் பயந்து தலை தெரிச்சு ஓடிட்டாங்க சாப்பிடாமலே. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச அடுத்த கணமே ஈசன் கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு சித்திரகுப்தனுக்கும் ஏமாத்தர்மராஜாவுக்கும். அடிச்சு பிடிச்சு கிளம்பி 2 பேரும் ஈசனை பார்க்க போனாங்க. போனதும் ஈசன் சிரிச்சுட்டே சொன்னார், புடிடா அந்த கிழவிய, பிடிச்சி அத்தனை பாவ கணக்கே அது மேல அப்படியே எழுது அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட 2 பேருக்கும் அதிர்ச்சி. ஐயா ஈசனே, அந்த 150 பேர் இறந்ததுக்கும் இந்த கிழவிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே, அப்புறம் எப்படி 150 பேர் இறந்து போன அந்த பாவ கணக்க இந்த கிழவி மேல எழுத முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம தலைவர் ஈசன் சிரிச்சுட்டே பதில் சொன்னாராம், அந்த 150 பேர் இறந்து போன விஷயத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே மனசறிஞ்சு எந்த தவறும் செய்யல. அந்த ஜமீன்தார் எப்ப